ஆரம்பிக்கலாங்களா? ஊட்டி வெச்சும் பாடு காடு மூச்சு முட்டு யாரு இவன் யார் சொல்லி 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 வச்சு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க போதும். இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜோட குவாலிட்டியை ரெமினி ஆப்பில் ஆட் பண்ணி உங்களோட இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1ன்னு வச்சுக்கோங்க. உங்களோட இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற அதாவது இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண அந்த இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் ஸ்டெப்பு. அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ரெசல்யூஷன் இருக்கும், இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு ஷோ மட்டும் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் ஷோ பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் அடையிடும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுற அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆஃப் சைஸ் இமேஜாக இருந்துச்சுன்னா அதாவது செல்ஃபி எடுத்த இமேஜ் அதே மாதிரி இமேஜ் எடிட் பண்ண வேண்டாம். நீங்கள் எடிட் பண்ணுற இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் செல்ஃபி எடுத்த அந்த இமேஜ் செல்ஃபி எடுத்த இமேஜை வச்சு எடிட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. இதே மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் அடையிடும். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக அடையிடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ராசம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜுக்கு ஜூம் தேவைப்பட்டால் மட்டும் இதே மாதிரி நீங்கள் ஜூம் பண்ண நினச்சிங்கன்னா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜை சேவ் மட்டும் பண்ண போகிறோம். மேலே உள்ள சேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பேஜ்ன்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கன் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணிட்டோம், ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணேனோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை ஃபஸ்ட்டு நான் சொன்ன மெத்தடில் 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது ஸ்டெப் 3ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண அந்த எல்லா இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். அதை நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டெப் 3ல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரிமூவ் பீஜின் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உள்ள வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளுடைய இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். கீழே உள்ள அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோசருங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் பேக்ரவுண்ட் அதாவது சைஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க 9:16 அது அலைட்மோஸ்ங்கிற ஃபோல்டர் சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற
நெட்டோடைய ஃபீடை பொறுத்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான். அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுடைய எல்லா இமேஜோட பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் மறுபடியும் நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன், இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ண சொன்னேன், நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸ்டெப் 3ல் என்ன சொன்னேன், பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண சொன்னேன், அதையும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணக்கப்புறம், அதாவது 3 ஸ்டெப்பையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இப்போ ஸ்டெப் 4ல் என்ன பண்ண போகிறோம்னா, நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண போறீங்க. அது எப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்றேன். அதை மட்டும் அப்படியே பண்ணிக்கோங்க போதும். இப்போ நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஆடியோட ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வச்சக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கோங்களேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன், அது கீழே எஃபெக்ட் கொடுத்துருக்கேன், அதுக்கு மேலே பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா, இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நான் கொடுத்துருக்க அந்த குரூப் 1 இருக்கா, அந்த குரூப் 1 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு லிரிக்ஸு, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ், இந்த 2 மட்டும் தான் உங்களுக்கு நான் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிற அந்த லிரிக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபாண்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெஸ்க்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரம்ப இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க ஃபாண்டை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அது இருந்தால் இந்த ஃபாண்ட் தான். இந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்டை இதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஸ்லைட் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபாண்ட் உள்ள வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருந்தால் இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நிறைய ஃபாண்ட் இருந்தால் டேரெக்டாகவே செர்ச் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு RO அடித்தாலே போதும், நம்ம ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஃபாண்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸோட எண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பேஸ் விட்டால் போதும், உங்களுக்கு லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நீங்கள் டிக் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி ஃபாண்ட் ஆட் பண்ணிவிட்டு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாண்ட் ஆட் பண்ணிவிட்டு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இமேஜ் முடிந்தால் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 9:16 PNG இமேஜ்னு சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள கலர் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள ஸ்லைட் மீடியா இருக்கா, ஸோ அதாவது அந்த கிரியேஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணி உங்களோட கலர் பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த இமேஜ் டவுன்லோட்ஸுங்கிற அந்த ஃபோல்டரில் வந்து சேவ் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் அதில் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், என்னோட இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அது அதோட முடிஞ்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. எல்லா குரூப்லையும் ஒரே ஒரு குரூப்பில் மட்டும் நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணால் போதும், மீதி இருக்க எல்லா குரூப்புக்கும் ஸோ லிரிக்ஸுக்கான ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் ஜஸ்ட் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் கொடுத்துருக்க அந்த 19 குரூப்லையும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நான் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண இமேஜை 1 by 1 சேஞ்ச் வந்து பண்ணிட்டேன். நீங்களும் நான் கொடுத்துருக்க எல்லாத்துலேயும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த 19 குரூப்பில் உள்ள PNG இமேஜில் எல்லாத்துலேயும் உங்களோட PNG இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே ஒரு 3D எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோட ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி 00 வச்சுக்கோங்க. 00 வச்சக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த லைனில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கேமரா ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த கேமரா ஐக்கான் பார்த்தீங்களா, அதாவது இந்த கேமரா 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியோட எண்டு வரையா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உள்ள வந்து ஆடாயிரும். இதே மாதிரி ஆடாயிருக்க
பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த கேமரா 3D எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் இருக்கா, பாக்ஸ் கூட ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு லைன் வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியும். அதில் இந்த இடத்துல கேமரா ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமரா ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆப்பில் இருக்கும். ஆப்பில் இருந்துச்சுன்னா இதை மட்டும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கேமராங்கிற அந்த 3D எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஐக்கானை மட்டும் ஆன் பண்ணி விட்டேன். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஐக்கான், அதாவது இந்த கேமரா 3D எஃபெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் வச்சக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நான் ஆடியோ கொடுத்துருக்கேன்னா அந்த ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1ன்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் கீழே கொடுத்துருக்க அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள காப்பி லேயருங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து காப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே மேலே வந்தீங்கன்னா கேமரா இருக்கா, அதாவது நீங்கள் ஆட் பண்ண உங்களுடைய அந்த கேமரா ஐக்கான் கேமரா 3D எஃபெக்ட் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கேமரா எஃபெக்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா ஐக்கானும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எஃபெக்ட் ஐக்கானும் இந்த இடத்துல உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த 2 ஐக்கான் மட்டும் ஆன்ல இருந்தால் போதும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆன்ல இருந்தாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். உங்களுக்கு இப்போ அந்த 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பார்க்கலாம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த ஒரு வீடியோவை நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்ன ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் வந்து பண்ணிட்டீங்க. அவ்வளோதான். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உள்ள கேமரா ஐக்கான் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து கிடைக்காது. நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க, நீங்கள் வீடியோவை சேவ் பண்ண போறீங்கன்னா இந்த கேமரா ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 3D கேமரா ஐக்கானை ஆன் பண்ணிட்டு இப்போ ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு அதில் வீடியோ, அதாவது கீழே ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.